வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், தொடர்ந்து திமுக கூட்டணி மத்தியில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோட சீட் ஷேரிங் பெரிய அளவில் இழுபறியாக போயிட்டு இருக்கு. என்னதான் பண்ண போறீங்க? அது மட்டும் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் நின்று அத்தனை கட்சிகளுமே இப்போது சொந்த சின்னத்தில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது நிர்பந்தன்ற ஒரு வார்த்தையே தவறான வார்த்தை நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம். நம்ம சர்வாதிகார நாட்டில் இல்லை, ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கருத்துக்கள் இருக்குது. அவருடைய கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கான நோக்கம் ஒன்று தெளிவாக இருக்குது. என்னன்னா, அது இந்த வாட்டி எலெக்ஷனில் மோடியை வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு புரியலையே. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்க இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் பெரிய இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகலை. எல்லா இடத்துலையும் தனித்தனியாக நின்றதுனால அது பிஜேபிக்கு சாதகமாக இருந்தது. அதனால் மோடி ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் நடந்த சில இந்த புல்வாமா தாக்குதல் மாதிரியான விஷயங்கள்லாம் தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதோட முடிவு, தேர்தல் முடிவு வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பல மாநிலத்தில் தொகுதி உடன்பாடு நடந்துடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தொகுதி உடன்பாடு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி பஞ்சாபில் முடிஞ்சிடுச்சு, ஹரியானாவில் முடிஞ்சிடுச்சு, டெல்லியில் முடிஞ்சிடுச்சு. ஸோ வெற்றியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமான இலக்கு மோடியை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான். அதனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம், பேசிக்கணும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இங்கே நடக்காது. என்னோட கேள்வி கூட அடுத்தது அந்த கேள்வி தான். நீங்கன்ற விஷயத்தில் விசிகாவை போட்டுக்கலாம். விசிகா வந்து 2024 நாங்கள் திமுகவோட தான், அதாவது திமுக கூட்டணியோட தான் கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் மறைமுகமாக 2026 திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது கற்பனைக்கு எல்லை கிடையாது சார். உங்களுடைய எல்லா கற்பனைகளுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் இப்படி கற்பனை பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது. அண்ணன் திரும்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இலக்கு இருக்குது, எங்களுக்கு மோடியை தோற்கடிக்க வேண்டிய என்ற இலக்கு இருக்குது. அதனால் நாங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் தான் இருப்போம், திமுக தலைமையிலான கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லி அவர் பல இடத்துல சொல்லிட்டாரு, பல முறை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து அந்த சந்தேகம் வருதுன்றது தான் எனக்கு தெரியல. அதனால தான் உங்கள் கற்பனைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு நான் சொல்கிறேன். பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்ததுனால தான் திமுக கூட்டணியில் இந்த ஷீட் ஷேரிங் பேரத்தை கூட்டி விட்டுருச்சோ? இல்லை சார், இப்போது அதிமுக பிஜேபியோட பி டீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா, கடந்த 10 வருஷத்தை நம்ம எதுவும் மறந்துருக்க மாட்டோம். அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க பண்ணது ஒட்டுமொத்தமாகவே மோடியோட கை கோர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு பண்ண துரோகங்கள் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. எல்லா வகையிலையும் நான் சொல்கிறேன். அதாவது வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இல்லை உதயமின் திட்டமாக இருக்கட்டும், இல்லை அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா சிஏஏ சட்டம் இருக்கட்டும், இல்லை என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்லைன்னா காஷ்மீர் டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா காலகட்டங்கள்லையுமே மோடியோட கூட இருந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இப்போ திடீர்னு நான் புனிதராயிட்டேன்னு சொன்னா யார் நம்புவா? இல்லை, அவர் தான் சொல்றாரு சார், கூட்டணியினுடைய அந்த தர்மத்திற்காக தான் அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்தையுமே நாங்கள் இப்போ இது பண்ணோம். ஆனால் இப்போ தெளிவாகிட்டு இல்லை சார், இப்போ கூட்டணி தர்மத்துக்காக இருந்தேன்னு சொன்னா தப்பு சரியாயிடுமா? தப்பு தானே. அப்போ பொதுவெளியில மன்னிப்புக்காக கேளுங்க. குறைந்தபட்சம் பொதுவெளியில இந்த கூட்டணி தர்மன்ற வார்த்தையை விட்டுடுங்க. அதுக்கு பதில் நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்திற்கு நான் வருந்துகிறேன், உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க பண்ண அதாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வேளாண் சட்டத்தை யாரால நிறைவேற்றப்பட்டது? அது ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் கஷ்டப்பட போறாங்க.
முத்தலாக்கு சட்டம் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் கஷ்டப்பட போறாங்க. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களை வந்து கஷ்டப்படுத்துறது தானே. இதெல்லாம் நீங்க எப்படி மன்னிப்பு கேட்பேன்னு சொல்ல, மன்னிச்சா கூட மன்னிக்க மாட்டாங்க இந்த மக்கள். அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க புனிதர் ஆயிட்டோம், நாங்க உத்தமர் ஆயிட்டோம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இவங்க பண்ண துரோகத்தை மறக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க எதிர்பார்க்கறது வந்து எங்களோட கணிப்பு கரெக்டா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் நிச்சயமா பிஜேபி அதிமுக ஒன்று சேர்ந்தோம். இப்படி பல கட்சிகளுக்கு மத்தியில் ஷீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மத்தியில் கமலஹாசனும் வந்துட்டு போயிருக்கிறாரு. எதற்காக கமலஹாசன்? திமுக கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கு. ஒருவேளை நீங்களே நினைச்சுக்கிறீங்களா வலு இழந்துட்டோம், பலம் இல்லாம இருக்கும், அதனாலதான் கமலஹாசனை கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி? இல்லை, அதாவது உங்க கேள்வி எனக்கு நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா எங்க போனா ஜெயிக்க முடியுமோ அங்கதானே சார் எல்லாருமே இருப்பாங்க பொதுவாகவே. ரெண்டாவது எல்லாருக்குமே வெற்றியும் முக்கியம், கொள்கையும் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் 2019 தளபதி தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருந்தது. 2021 இதே தளபதி தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருந்தது. 2022 ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் தளபதி தலைமையிலான இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருந்தது. அதே மாதிரி ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. நீங்கள் 2024லையும் இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா இருக்கும்போது 40-40 நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டாம், ஒரு சின்ன சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொருத்தரும் வர்றது பலம் தானே தவிர எதுவுமே வந்து தவறா பார்க்க வேண்டாம்ன்றதை நடக்கும். திமுக கூட்டணிக்குள்ள பெரிய அளவுல கொந்தளிப்பு இருப்பதாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் வைகை செல்வன் அவர்களும் சொல்றாங்க. உண்மையாகவே திமுக கூட்டணிக்குள்ள கொந்தளிப்பு இருக்குதா? இல்ல, அதாவது ஜெயக்குமார் வந்து தன்னிலை உணர்ந்து பேசணும். அதாவது ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் போயஸ் கார்டன் போய் தான் கூட்டணி பேசுவாங்க. நீங்க என்னவோ புதுசா எல்லா கட்சி தலைவர் வீட்டுக்கு போய் கூட்டணி பேசுறீங்க. இது என்ன கணக்கு இது? அப்பவே நீங்க கையாளாதனன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்க இதோ பாருங்க, அதுக்கப்புறம் எங்களை வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசினாதான் மீடியால வருவீங்க, அதுக்காக பேசுறீங்கன்னா அதுக்கு வேணா உங்க சந்தோஷத்துக்கு நீங்க பேசலாமே தவிர யதார்த்தமா இந்தியா கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும். இந்த கூட்டணியிலிருந்து வெளியில ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதுக்காக இலவு பார்த்த புலி மேல காத்துன்னு தான் இருக்கணும் அவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இலவு காத்த கிளியா தான் அவர் இருக்கணும். அவர் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோல்வி மட்டும் இருக்காது. 40 தொகுதியிலையும் இந்தியா கூட்டணியை எதிர்த்து நிற்கிற எல்லா வேட்பாளரும் டெபாசிட் எடுப்பாங்க. நம்ம பார்க்க தான் போறோம். சமீபத்தில் நடந்த அந்த ட்ரக் இது நல்லாவே தெரியும். அது வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் போதை வஸ்துக்கு தலைநகமாக இருக்குன்ற மாதிரி எதிர்கட்சிகளும் ஊடகமும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கு என்ன சொல்ல போகிறது திமுக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கிறது. உண்மையாகவே திமுக அரசு தமிழக அரசாக இருக்கிறது. இப்போ போதை வஸ்துக்கு அதிகமாக ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி தலைநகரமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, இப்போ ஒரு விஷயத்த யார் பேசுறாங்கன்றது முக்கியமான விஷயம். இப்போ இதை யார் பேசுறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நேரடியாவே பதில் சொல்றேன். இதை யார் பேசுறாங்க நீங்க சொல்றீங்க? எதிர்கட்சிகள், ஊடகங்கள். இல்லைங்க, எதிர்கட்சிகள்னா மோடி வந்து பேசுறத சொல்றீங்களா, இல்ல இந்த அதிமுக பேசுறாங்க சொல்றீங்களா? யாரை சொல்றீங்கன்னா இப்போ மோடி பேசுறாருன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு மோடிக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? இல்லை சார், இப்போ 2 விதமா சொல்றாங்க. ஒன்று, திமுகவை கேட்டா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியிலிருந்து அதானி வந்து துறைமுகத்திலையும் விமான நிலையத்துல தான் வருது. அது வந்து அதானியும் மோடியும் ஃப்ரெண்டுங்கனால அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, திமுக தரப்புல இருந்து திமுக நிர்வாகி தான் பண்றாங்கன்ற மாதிரி 2 தரப்புல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இல்லைங்க, 2 தரப்புன்னு இல்லை, எது உண்மைன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமா? போதைப் பொருள்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் வருதுன்னா அதுக்கு முதல் இன்சார்ஜ் யாரு? மத்திய அரசு. அப்புறம் நாங்க எங்க மாத்தி சொன்னோம்? ஏர்போர்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆர்பார் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? 2 உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப பதில் சொல்ல வேண்டிய ஆள் நீங்க தானே. அப்ப நீங்க தோத்துட்டுன்னு ஒத்துங்க, பதவி ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஆனா சிக்னது இல்ல நான் சொல்றேன், நான் சொல்றேன்னா நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியுது, நான் பதில் சொல்றேன். அப்படி கணக்கு பார்த்தாலும் கடந்த 1 வருஷத்துல மட்டும் குஜராத்ல 28,846 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டு இருக்கு. அப்ப அந்த ஆட்சியை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆனா அந்த அளவுக்கு இல்ல நான் சொல்லிடுறேன். ஏன் அது பெருசுப்படுத்தப்படலைன்னா அங்க இருக்கிறது மோடி ஆட்சி, சரிங்களா? மோடி மீடியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதை பத்தி பேசுறது இல்லை. மோடி மீடியா நல்லா இதான் உண்மை.
நீங்க ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்கள்லயும் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி தானே பேச வைக்கிறீங்க. சொல்லுங்க, இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது எது யதார்த்தமோ அதுதான் நான் பேசுறது. நீங்க முதல்ல ஒரு நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வருதுன்னா அது முழு பொறுப்பு அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தான். அப்ப அமித்ஷா தான் பதவி விலகணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க எந்த மாடல் இந்த நாட்டை வழி நடத்துன்னு சொன்னீங்க? குஜராத் மாடல் இந்த நாட்டை வழி நடத்துன்னு சொன்னீங்களா இல்லையா 2014? இப்ப குஜராத் துறைமுகத்துல மட்டும் கடந்த வருடம் புள்ளிவரத்தை மட்டும் நான் சொல்றேன். நான் ஃபுல் டேட்டாஸ் வச்சுக்கிறேன், மொத்தத்தையும் நான் தரேன். அப்போ அந்த சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆர்பர் மொத்தமா நான் சொல்றேன், தனிப்பட்ட ஒரு நபரை கூட கொடுக்கல. சரி, தனிப்பட்ட ஒரு நபரை பத்தி பேசணும்னா காஷ்மீர்ல எண்ணெயால தேடப்படுற ஒரு குற்றவாளி பக்கத்துல அமித்ஷா இருக்கார். எப்படி வந்தாரு? அப்ப அவருக்கு அமித்ஷாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கணும்ல. நீங்க மோடி வராரு, இங்க வந்து பேசுறாரு, என்ன பேசுறோன்னு தெரியாம அவர் பாட்டு வளர்ட்டு போறாரு. எப்பயுமே பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு விரல் நீங்க ஒருத்தரை பார்த்து பேசுறீங்க, மீதி 3 விரல் உங்களை பார்த்து பேசுதுன்றதா யதார்த்தமான உண்மை. எந்த அடிப்படையிலையுமே தார்மீக உரிமையுமே இல்லாம நீங்க உங்க வேலையே செய்யாம நீங்க அடுத்த மேல குற்றச்சாட்டுறது எவ்வளவு பெரிய அபட்டமான வேலை. அப்போ அவங்க தயவு செஞ்சு அதை தண்ணியில உணர்ந்து பேசணும். சரி, ஒருவேளை நீங்க அதிமுக சொன்னாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கலாங்களா? குட்கா முறைகேடு வழக்குன்னு ஒண்ணு அதிமுகவுடைய அமைச்சர்கள் மேல இருந்தத. சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, அவர் ஒரு டாக்டரா இருந்தாரு. விஜயபாஸ்கர் கணக்கு என்ன? ரமணா PV ரமணாவோட கணக்கு என்ன? அன்னைக்கு இருந்த DGP ராஜேந்திரனோட கணக்கு என்ன? வழக்கு போட்டது திமுக. எங்க மாவட்டத்தில் அன்பழகன் தான் வழக்கு போட்டு கோர்ட்ல டைரக்ஷன் வாங்குறாரு, விசாரிக்கணும்னு சொல்றாங்க. சோ போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த இயக்கம் திமுக. எங்களை எப்படி நீங்க பேசுவீங்க? எங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார்? திமுகன்றது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். எங்க அமைப்பு செயலாளர் சொல்ற மாதிரி 2 கோடி பேர் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அடுத்த நிமிஷம் தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவரை கட்சி விட்டு நிரந்தரமா நீக்கியாச்சு. விஜயபாஸ்கர் நீக்கிட்டீங்களா? சொல்லுங்க அதிமுகங்கள. PV ரமணாவதிக்கு நீக்கிட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நிலுவையில் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் CBI வழக்கு நிலுவையில் இருக்கு. என்ன பண்ணீங்க? அதனால தயவு செய்து ஏதோ ஒன்னோட ஏதோ ஒன்று முடிச்சுலாம் போடக்கூடாது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி அது பிஜேபிக்காரங்களா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தயவு செய்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்க முகத்தை பார்த்துட்டு வந்து வெளியில பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. மீண்டும் வருகிற 24ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால பாஜகவுக்கு மோடியினுடைய வருகை ஏதாவது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் என்ன கேட்குறேன், எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்க 100 தடவை வாங்க சார், 50 தடவை வாங்க சார், ஒரே ஒரு காரணம் சொல். இந்த காரணத்துக்காக மோடிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு காரணம் சொல்லு. அக்கா வானதி சீனிவாசன் நிறைய புதிய புதிய திட்டங்களை அறிமுகம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் திமுகவுக்கு தெரியலையா? அதெல்லாம் நல்லதெல்லாம் திமுக கேட்குறாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ நல்லதுன்னா எதை நல்லதுன்றீங்க? பெட்ரோல் விலையா தந்தியா? டீசல் விலையா தந்தியா? கேஸ் விலையா தந்தியா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்களா? அதையா? விவசாயிகள் இந்த நாட்டில் போராட்டம் பண்ணிருக்காங்களே அதுக்காகவா? மணிப்பூர் கலவரத்துக்கு போய் பார்க்காத பிரதமருக்காகவா? இந்த நாட்டில் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி மக்களை பிளவுபடுத்தி மதவாத அரசியல் பண்றீங்களா அதுக்காகவா? சொல்லுங்க. மழை வெள்ளம் புயல் வந்து ஒரு மாநில அரசு நிதி கேக்குது, நிதி கொடுக்க இன்னைக்கு வரைக்கும் 100 ரூபாய் கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம், நியாயமான காரணம் சொல்லுங்க. இந்த ஒரு நியாயமான காரணத்துக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன். திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணுன்ற காரணம் நான் சொல்லுவேன். பிஜேபிக்காக எதுக்காக ஓட்டு போடணும்னு ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க 58 ரூபாய் பெட்ரோல் விற்கும் போது ரோட்ல போராட்டம் பண்ணிச்சா இல்லையா இதே பிஜேபி? பெட்ரோல் விலை வெறும் 58 ரூபாய் இருக்கும்போது ரோட்ல போராட்டம் பண்ண கட்சி பிஜேபி. 44 ரூபாய் டீசல் இருக்கும்போது ரோட்ல போராட்டம் பண்ண கட்சி பிஜேபி. 450 ரூபாய்க்கு கேஸ் விற்கும் போது கேஸ் தலைமையில வச்சுக்கிட்டு ஸ்மிருதி இரானி ரோட்ல போராட்டம் பண்ண கட்சி பிஜேபி. இன்னைக்கு 110 ரூபாய் பெட்ரோல் விற்கும் போது பேச மாட்டீங்க, 94 ரூபாய் டீசல் வித்தா பேச மாட்டீங்க, 1150 ரூபாய்க்கு கேஸ் வித்தா பேச மாட்டீங்க. யாருக்கும் வேலை இல்லை. என்னத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்?
நாங்கள் இங்கே மழை வெள்ளம் வருது, நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டோமா தூங்கணுமா எதை பற்றி கவலைப்படலை. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மொத்த வரி வருவாயை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்க. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்கள் இது வரைக்கும் 50 தடவை நான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். நீங்கள் 51ஆவது தடவை கூட வாங்க. டெபாசிட் காலி ஆகலைன்னா இங்கே கேளுங்க 40 தொகுதியிலே. ஆனால் 39 ஜெயிப்போம், ஜெயிச்சு கொடுக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த நகைச்சுவை வடிவில் ஒரு படத்தில் கேட்பார் தெரியுமா, யார்கிட்டடா கேட்குற, அண்ணங்கிட்ட தானே கேட்குற, மொத்தமாக கேள்றா. அந்த நகைச்சுவை தான் அண்ணாமலை. சரிங்களா? நீ அவ்வளோ பெரிய வீரனாக இருந்திருந்தா ஈரோடு இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும் சார். பிஜேபி ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் எல்முருகன் எதுக்கு சார் ராஜ்யசபாவுக்கு போய் சீட்டிக்கிட்டு மந்திரி ஆகணும்? வாங்க மக்களவையில் நில்லுங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கலை நிலவரம் தெரியும். ஸோ நின்னா நீங்கள் தோற்றுருவீங்கன்றதும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சேஃப் சைடாக போகணும், ராஜ்யசபா வழியில் ஓடுறீங்க. இங்கே எங்கே ஒரு ஜெயிப்பார் நம்பிக்கை? சரி அண்ணாமலை நிற்க சொல்லுங்க, ஜெயிச்சிருவாருல்ல, எம்பி எலெக்ஷன் நிற்க சொல்லுங்க. நாங்கள் என்ன வேணாம் நான் சொல்கிறோம். தலைமை சொன்னால் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தலைமை முடிவு எடுத்தா நான் அதுக்கு கட்டுப்பட்டு நிற்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இது வரைக்கும் அண்ணாமலை பேசுனது எல்லாத்துமே தலைமை சொல்லி தான் பேசினாரா? சொல்லுங்க. அப்போ நம்ம நேராக மோடியை கேட்டுருக்கோம் கேள்வியை. எதுக்கு அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு? பாவம், அவர் வளர்னதெல்லாம் பொறுப்பு வந்து தலைமைன்னு சொல்லிடலாமா? அப்போ அவங்க பேசுறதுல முரண்பாடுகள் இருக்கு. இங்க ஒன்று பேசுறாங்க, அங்க ஒன்று பேசுறாங்க. யதார்த்தம் அது இல்லை, கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு சார். நீங்க இன்னைக்கு பிஜேபியை அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் உயர்ந்த வகுப்புல இருந்து கடைகோடியில் இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். நீங்கள் எடுத்துன்னு வந்த முதல் டிமான்டேஷனில் இருந்து இன்னைக்கு எடுத்து வந்து ஜிஎஸ்டி குளறுபடி வரைக்கும் யார் சார் பொறுப்பு? யார் ஏற்றுக்கிறது? நீங்கள் சாதனைகளை சொல்லுங்கன்னு சொன்னால் நான் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றுட்டேன், நான் வந்து கோயில் கட்டிட்டேன், இது சாதனை இல்லை. இன்னைக்கு வறுமை குறியீட்டில் உலக அரங்கில் இந்தியா எத்தனாவது இருக்கு சொல்லுங்க. நீங்க வரும்போது இந்த நாட்டில் பசியால் இருந்த மக்களோட பர்சன்டேஜ் வெறும் 11.1. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் 16% இருக்கு, உயர்ந்து இருக்கு. அப்ப ஏழைகள் உயர்ந்திருக்காங்க. நீங்க எங்க சாதிச்சிருக்கீங்க? ஸோ நீங்க தோத்த பிரதமர். இந்த பிரதமர் எல்லா வகையிலும் தோத்த பிரதமர். பொருளாதாரம் தோல்வி, எல்லை தோல்வி, இந்த நாட்டில் இருக்கிற மதசார்பின்மை தோல்வி, எல்லாமே தோல்வி. நீங்க எதை அடிப்படையா வச்சு நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு பேசுறீங்க? எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு பட்டியலே இருக்கு. அதை ஒரு நாள் படிச்சுட்டு வந்தானே ஒருத்தர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவ்வளோ துரோகங்கள் இந்த 10 வருஷத்துல இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. யாரும் மறக்க மாட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் சுத்தமா மறக்க மாட்டாங்க. ஒரு வெள்ளம் சார், உச்சகட்டம் வெள்ளம், மழை வெள்ளம், எல்லாம் கஷ்டப்படுறாங்க. வரலாறு காணாத மழை வெள்ளம். ஒரு வழக்கமாக வர மழைன்றது என்ன, வழக்கத்துக்கு மாறா வரலாறுல அப்படி ஒரு மழை பதிவே ஆகல, மழை வருது. இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு நிதி கேட்டுக்கிறது பதிலே சொல்ல தயாராக இல்லையே. நீங்கள் அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் எதுக்காக இந்த காமெடி பண்ணுறீங்க? நீங்கள் 50 தடவை வர, 60 தடவை வர, தேர்தல் வந்தால் வரீங்க சார். தேர்தல் இல்லாத போது நார்மலாக தேர்தல் இல்லாத ஆண்டுகளில் மோடி எத்தனை தடவை வந்தாருன்னு கணக்கெடுக்க சொல்லுங்கள் சார். தேர்தல் ஆண்டு, தேர்தல் தேதி, இந்த தேர்தல் மாதங்கள் வருது, அந்த மாதிரி காலகட்டங்களில் விட்டுட்டு நார்மலான காலகட்டங்களில் அவர் எத்தனை தடவை வந்திருக்கார்? அப்படி எடுத்தீங்கன்னா அவங்களுடைய சுயரூபன்ன்றது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் இவங்களுக்கு நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க நாங்கள் நம்பினாங்கன்னா இலவு காத்த கிளி போல் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். திமுக கூட்டணியை உடைக்க பாஜக அரசு சதி செய்கிற மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையாகவே திமுக கூட்டணியை உடைக்க பாஜக அரசு சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி எல்லா வகையிலையும் தொல்லை கொடுப்பாங்க. நீங்கள் இந்த நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் பிஜேபி கொடுக்காத தொல்லைகளே கிடையாது. குறிப்பாக திமுகன்னு வந்தால் அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா யாரா இவங்க சமூக நீதின்னு பேசுகிறாங்க? நம்ம இங்கே பிரித்தாளும் சூழ்ச்சி தான் அவங்களுக்கு இருக்குதே. பிரித்தாளும் கொள்கை தான் பிஜேபியோட தாரக மந்திரமே. நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நீ கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இதை சொல்லி தான் அவங்க காலத்தையே ஓட்டுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வருமோ வராதா? நீங்கள்
எத்தனை வருஷம் சிவசேனா பிஜேபி நட்பு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சிவசேனாவோட நிலைமை என்ன, யாரும் அதை மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியா கூட்டணியில் சிவசேனா இவர் வந்துட்டாருன்றதுக்காகவே அவர்கிட்ட இருந்து ஒருத்தரை உடைச்சாங்க. நீங்கள் இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா எல்லா கூட்டணியும் உடைக்கணும், எல்லாரையும் சிதறணும், அடிக்கணும். அதில் மோடி வந்து அந்த வேலையை செய்வார். அதனால் அவரை வந்து நம்ம ஊர் மக்கள், நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். முழுசாக பிஜேபி இந்த வாட்டி புறக்கணிப்பாங்க. இத்தனை முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எங்கேயுமே பேசுகிற மாதிரி தெரில. ஜெயலலிதாவை புகழ்றாரு, எம்ஜிஆரை புகழ்றாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் மோடியையும் பேசல. இது என்ன அரசியல், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு. எதுவும் தெளிவாக இருக்கும், இது குழப்பம்லாம் கிடையாது, தெளிவாக இருக்கும். எதுவும் திட்டம் எதுவும் போட்டிருக்காங்களா எடப்பாடி? அஜித் படத்தில் வரும்ல, மங்காத்தா படத்தில் வர மாதிரி, நீ உள்ளேருந்து விளையாடு, நான் வெளிலேருந்து விளையாடுறேன், அவ்வளோதான் கதை. நான் நேரடியாக எதிர்க்கிறேன், நீ மறைமுகமாக எதிர்க்கணும். நான் உன்னை பேச மாட்டேன், நீ என்ன பேச முடியாது. இந்த நகைச்சுவை சொல்லலை, இது பேச்சாக தான் இருக்கணும். கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இவரும் அவரை கண்டிக்க மாட்டார், அவரும் இவரை கண்டிக்க மாட்டார். உலகத்திலே இன்னொரு கட்சி தலைவருடைய ஃபோட்டோவுக்கு இவங்க கட்சி பொதுக்கூட்டத்தில் வச்ச கட்சி எதுவாக இருக்குன்னா பிஜேபி தான் இருக்கும். அதை கூட தப்புன்னு சொல்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? பிஜேபி பொதுக்கூட்ட மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. எதிர்த்து கேட்கணுமா இல்லையா? நீங்கள் தானே பூச்சி அழுகிறது. எப்படி எங்கள் தலைவரை நீங்கள் வைக்கலான்னு கேட்கலாமா இல்லையா? கேட்கணும் இல்லை, அதான முறை. ஏன் கேட்க மாட்டீங்க? மௌனத்துக்கு என்ன சார் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த அஜித் படம் தான், வேறு ஏதோ ரீசன் கிடையாது. நீங்கள் உள்ளே இருக்க மாதிரி விளையாடுங்க, நான் வெளிலேருந்து விளையாடுறேன் அப்படின்னு அவங்க விளையாடுறாங்க. மற்றபடி ஒரு விஷயம் சார், எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேஷம் வேணால் போடுங்க, எல்லா வேஷத்தையும் புறக்கணித்து பிஜேபியை வீட்டுக்கு இந்த வாட்டி நிச்சயமாக அனுப்புவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பாஜகவோட கூட்டணியில் சேருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் வரேன்னு சொல்லியுமே பாஜக இவர்கள் இருவரையுமே சேர்த்துக்காத காரணம் என்ன? இதுலேயும் ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு அரசியல் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க சார். அதாவது அவங்க இவங்க வருவாங்களான்னு காத்துன்னு இருக்காங்க, இவங்க அவங்க நம்ம கூப்பிடுவாங்களான்னு காத்துன்னு இருக்காங்க. இப்போ என்னன்னா, யார் முதல்ல வெட்கத்தை விட்டு கூப்பிடுறதுன்றது தான் இஷ்யூ. ஒருவேளை அப்படி எடப்பாடி பழனிசாமி இங்கே இந்த பக்கம் வந்துட்டா ஓபிஎஸ் தினகரனும் போக வேண்டியது தான். இதுதான் அவங்க நிலைமை. ரெண்டாவது சார், எத்தனை பேர் வந்தால் என்ன சார், எல்லாருக்கும் எவ்வளோ சார் ஓட்டு இருக்கும்? நீங்கள் கடந்த தேர்தலில் இவங்கெல்லாம் 1%, 1/2%, 1/4% வாங்கின கட்சி சார். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ சார் வந்துட போகிறாங்க? அதனால் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து டெபாசிட் இழக்கிறதுக்கு யாராவது வாண்டடாக போய் வண்டியில் ஏறுவாங்களா? இழக்கிறதுன்றது நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் யார் வந்து இவங்க கூட போய் சேர போகிறாங்க? சேருவாங்கன்னு இவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக பிஜேபி கூட மக்களும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, எல்லாரும் தோற்று டெபாசிட் இழந்து வீட்டுக்கு போவாங்க. சமீபத்தில் எண்மண் எண் மக்கள் அந்த முடிவு இதில் வந்து பெரிய அளவில் எழுச்சி ஏற்பட்டதாகவும் பெரிய அளவில் தமிழகத்தில் அதிர்வலை ஏற்படுத்தியதாகவும் ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை, அண்ணாமலை தலைமையில் நடந்த அந்த யாத்திரை தமிழ்நாட்டில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறதா? இல்லை சார், அதாவது உலகத்திலே இவ்வளோ நாட்கள் நடைபயணம் நடந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் அது எடப்பாடி, அவர் பேருன்னா அண்ணாமலையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் நடந்துட்டா, இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள்லாம் நடந்திருக்காங்க. இப்படி நீண்ட நாள் கேப் விட்டு நடந்த ஒரு இவராக தான் இருப்பார். ரெண்டாவது சார், நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து பிஜேபி வளர்ந்துடுச்சின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா நான் சொன்னல முதல்லையே, எதுக்காக இவங்க பக்கம் போகணும் மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அண்ணாமலை என்ன நேர்மையானவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை? ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், இது வரைக்கும் பில்லு வரல. எக்ஸல் சீட்டு கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? 20,000 புக்கு படிச்சுட்டு பொய் சொல்கிறீங்க. எல்லாமே பொய் பேசுனா இவர் பின்னாடி எந்த மக்கள் போவாங்க? ஸோ அப்போ இவருக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறார். மாய தோற்றம் வந்து எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? ரொம்ப நாளைக்கெல்லாம் நிற்காது. நீங்கள் வேணால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாருங்கள், இவர் வீட்டுக்கு இவர் அனுப்புகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் சும்மா அந்த கூட்டம் வருது, நீங்கள் நிறைய வீடியோவில் நான் பார்த்தேன், பேக் சைடில் இருக்கிற எல்லா சேரும் காலியாக தான் இருந்தது.
இந்த பக்கம் மோடி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, அந்த பக்கம் சேர் ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது. அதனால் எண்மண் என்ன யாத்திரை போடுறாருன்னு அந்த யாத்திரைலாம் வந்து எனக்குலாம் இன்னும் வாயில் கூட நுழையில. இவ்வளோ தான் அவருக்கு லெவலு. அண்ணாமலையை வந்து நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா தான் வந்து அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. நான் சொன்னல மோடி மீடியான்னு சொல்லி. அந்த மாதிரி பிஜேபி வந்து சில மீடியாக்களை வந்து ஆளுங்கட்சின்றதுனால கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பெருசாக பேசுகிறாங்க. மற்றபடி வந்து என்ன சார், நீங்கள் எல்லா வகையிலும் தோத்த பிரதமர் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? எல்லா வகையிலும் தோத்த ஒரு கட்சி சார் எப்படி எந்த அடிப்படையில் ஏற்றுப்பாங்கன்னு நான் கேட்குறேன். அது ஒரு நியாயமான காரணம் வேணும்ல. இதுக்காக நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணம் வேணும். நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க, நாட்டில் இருக்க இராணுவர்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லாமே கஷ்டத்தில் இருக்கும்போது யார் இவரை ஏற்றுப்பா? நீங்கள் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தோத்த பிரதமர் அவர். இன்னைக்கு ஒரு சின்ன நாடு மாலத்தீவு கூட நம்மளை மதிக்க இன்னைக்கு தயாராக இல்லை. இதான் யதார்த்தமான உண்மை. பெரிய நாடுன்னு சொன்ன சீனாவும் நம்மளை மதிக்கல, சின்ன நாடுன்னு சொல்கிற மாலத்தீவும் நம்மளை மதிக்கல. அப்புறம் என்னதான் நீங்கள் ஜெயிச்சிங்க? 10 வருஷம் உங்களுடைய வெளிநாட்டு உறவு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொருளாதாரம் பார்த்தா அதை விட உச்சக்கட்ட காமெடியில் இருக்கு. இங்கே ஆட்சிக்கு வரும்போது ரூபாவுக்கு நிகரான டாலர் மதிப்பு வந்து 62 ரூபா ஒரு ரூபா, இன்னைக்கு 82 ரூபா. அப்போ எங்கே போகுது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? விளம்பரம் தான் பண்ணுறீங்க, வேற என்ன செய்கிறீங்க? ஒரு திட்டத்துக்காகவும் மக்களை நான் சொல்கிறது அடித்தட்டு மக்கள் ஒரு திட்டத்தையும் ஆர்ப்பரித்து ஏற்றுக்கின மாதிரி எனக்கு தெரியல. எல்லா வகையிலையும் தோத்த ஒரு கட்சி, எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பிரதமர் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடத்துல வந்து தோத்து டெபாசிட்டியில் பங்கு வேணால் பாருங்கள், வெயிட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவிஎம் மிஷின் அந்த முறைகேடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் இவிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்புகை சீட்டு அதுலேயும் வந்து முறைகேடு பண்ணுவதாக சசிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ எடுத்து பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் விட்டுட்டு இருக்காரு. உண்மையாகவே அதுலேயும் முறைகேடு செய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா சார்? மோடி என்ன வேணால் பண்ணுவார் சார் இந்த நாட்டில். மோடி எங்களுக்கு தெரிஞ்சு பல கடந்த முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குகள் வந்து ஒரே எண்ணிக்கையில் இருந்தது பல ஏரியாக்களில். உதாரணத்துக்குன்னா ஒரே இடத்துல 2,91,000 ஓட்டுனா அதே 2,91,000 இன்னொரு இடத்துல இருந்தது. ஸோ இப்படி பல இடத்துல அவங்க வந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லா பெரிய தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்புகை சீட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அழியாத மையாக இருக்கணும். அது இந்த ஒப்புகை சீட்டு வந்து காலப்போக்கில் அறிஞ்சிடும். நமக்கு என்னைக்கு சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தோட அடிப்படையில் அதை நம்ம செக் பண்ணுற அளவுக்கு வசதியோடு இருக்கணுன்றது தான் எல்லாருடைய நோக்கம் எண்ணமும். ஏன்னா சார் என்றைக்குமே ஒரு நாடு சரியான நபர் ஆள்றதை விட தவறான நபர் ஆளக்கூடாது. இந்த நாட்டை கடந்த 10 வருஷமாக தவறான நபர் வந்து நாட்டை ஆண்டு இருக்கார். ஸோ இந்த தவறான நபர் வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லா வகையிலையும் நம்ம அலர்ட்டாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதில் இதுவும் ஒரு வகைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே 24 தேர்தல் களம் யார் பக்கம் சாதகமாக அமையும் யார் பக்கம் பாதகமாக அமையுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நிகழ்ச்சி. நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.